வணக்கம். இன்னைக்கு டாபிக் had to. had toக்கு தமிழில் வேண்டி இருந்தது. இந்த had to யூஸ் பண்ணி எழுதுகிற வாக்கியங்கள் எல்லாமே கடந்த காலத்தை குறிக்குது, பாஸ்ட் டென்ஸு. ஓகேயா? அதுக்கு முன்னாடி இந்த புறநவுன்லாம் எப்படின்னு பாருங்கள். ஐனா என்ன? நான், யூனா நீ நீங்கள், வீணா நாங்கள், தே அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இது எல்லாமே என்னது? ப்ரொனவுன்ஸு. ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட்லாம் ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ்னால் நவுன்ஸோட சிம்பிள் ஃபார்ம் தான் ப்ரொனவுன்ஸு. நவுன்ஸை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது, வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு பயன்படுத்துறது தான் ப்ரொனவுன்ஸு. இப்போ ஹாவ் டுக்கு ஐ, யூ, வி, தே பயன்படுத்துகிறோம். ஹேஸ் டு, ஹீ, ஷீ, இட் நேம்ஸு. ஆனால் ஹேட் டுக்கு இந்த 7-8 பயன்படுத்தலாம். ஓகேயா? ஹாவ் டு, ஹேஸ் டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வீடியோவில், இதுக்கு முந்தைய வீடியோவில். இந்த 8 நம்ம பயன்படுத்த முடியும் ஹேட் டுக்கு. இந்த வீடியோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் எழுதி அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு, எனக்கு மார்க்கெட் செல்ல வேண்டி இருந்தது. எனக்கு அப்படின்னா என்ன? ஐ வேண்டி இருந்தது அப்படின்னா என்ன? had to. எங்கே? செல்லன்னா go to தி, எங்கே போகிறான்? மார்க்கெட். அவள் தன் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டி இருந்தது. அவள்னா என்ன? ஷீ வேண்டி இருந்ததுக்கு நமக்கு தெரியும் had to. முடிக்க ஃபினிஷ் ஹேர் தன் வீட்டு பாடம் அப்படிங்கிறதுனால ஹேர் வீட்டு பாடத்துக்கு என்னது? ஹோம் ஒர்க். அடுத்தது, அவன் விரைவில் போக வேண்டி இருந்தது. he had to leave. லீவ்னா என்னது? போக. early விரைவில், early. இந்த 3 ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க. எனக்கு மார்க்கெட் செல்ல வேண்டியிருந்தது. I had to go to the market. அவள் தன் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டி இருந்தது. she had to finish her homework. அவன் விரைவில் போக வேண்டி இருந்தது. he had to leave early. ஓகே. அடுத்தது, இந்த 3 நம்ம எழுதுனதுனால அடுத்து இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். நாங்கள் பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. நாங்கள் அப்படின்னா நம்ம பார்த்தோம் வேண்டி இருந்தது. we had to. காத்திருக்க அப்படின்னா என்னது? we had to wait. எதுக்காக காத்திருந்தாங்க? பஸ்ஸுக்காக. for the bus. ஓகே. அடுத்து, டாக்டர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருந்தது. தி டாக்டர் வேண்டி இருந்தது. அதுக்கு என்னது? had to அப்படிங்கிறது தெரியும். had to. செய்ய அப்படிங்கிறதுக்கு பெர்ஃபார்ம் சர்ஜரி. ஓகே. அடுத்து, அவர்கள் அப்படின்னா தே வேண்டி இருந்தது அப்படின்னா என்னது? had to. பயணம் பண்ண ட்ராவல்.
பயணம் செய்ய அப்படின்னா ரெண்டும் சேர்த்து ட்ராவல். எதில்? பை ரயிலில், பை ட்ரெயின். இந்த மூணையும் நம்ம வாசிக்கணும்னா நாங்கள் பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. We had to wait for the bus. டாக்டர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருந்தது. The doctor had to perform surgery. அவர்கள் ரயிலில் பயணம் செய்ய வேண்டி இருந்தது. They had to travel by train. அவர்கள் ரயிலில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. They had to travel by train. நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்க வேண்டி இருந்தது. நீங்கள்னா என்ன? யூ. வேண்டி இருந்தது அப்படிங்கிறதுக்கு had to. You had to answer. பதில் வந்து answer all the question. எல்லா அப்படின்னா all the. கேள்வினா என்னது? question. all the questions. ஓகேயா? நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்க வேண்டியிருந்தது. யூ ஹேட் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். நாங்கள் நீண்ட தூரம் நடக்க வேண்டியது இருந்தது. நாங்கள்னா என்ன? we had to என்ன? நடக்கிறதுக்கு என்னது? வாக். we had to walk. நீண்ட தூரம், லாங் டிஸ்டன்ஸ். நான் அவளிடமிருந்து கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருந்தது. நான்னா என்ன? ஐ. உங்களுக்கு தெரியும். had to வந்துடணும். வேண்டி இருந்தது had to. கடன்னா என்னது? கடன்னா borrow. கடன் வாங்க அப்படின்னா borrow. கொஞ்சம் பணம் அப்படின்னா பணம் அப்படின்னா borrow some money. கொஞ்சம் பணம். யார்கிட்ட இருந்து? அவளிடமிருந்து. from her. ஓகே. அடுத்து நான் அவளிடமிருந்து கொஞ்சம் பணம் கடன் வாங்க வேண்டியிருந்தது. I had to borrow some money from her. அடுத்து அவள் விருந்தினர்களுக்காக உணவு தயாரிக்க வேண்டியிருந்தது. she had to. அவள்னா she had to prepare. தயாரிக்க அப்படின்னா என்னது? prepare. உணவுனா ஃபுட்டு. உணவு ஃபுட்டு. யாருக்காக? ஃபார் தி கெஸ்ட். விருந்தினர்களுக்காக. கெஸ்ட் விருந்தாளினா கெஸ்ட்டு, விருந்தினர்கள் அப்படிங்கிறதுனால கெஸ்ட். அவள் விருந்தினர்களுக்காக உணவு தயாரிக்க வேண்டி இருந்தது. she had to prepare food for the guest. ஓகே. அடுத்து 11. அவர்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. ரொம்ப ஈஸி பாருங்கள். அவர்கள்னா என்ன? தே. வேண்டியிருந்தது had to. சுத்தம் clean. எதை? the house. clean the house. வீடுனா என்னது? house. அவர்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. they had to clean the house. அடுத்து ஒரு பெரிய சென்டென்ஸ், லாங் சென்டென்ஸு, ஆனால் ஈஸி தான் பாருங்கள். நாங்கள் மோசமான காலநிலை காரணமாக பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. நாங்கள்னா என்ன? we. செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னா had to. என்ன வேண்டியிருந்ததுன்னா had to. அடுத்தது ரத்து, கேன்சல்னு வரும். கேன்சல் தி எதை? பயணத்தை. அது வந்து ட்ரிப். பயணம்னா என்னது? ட்ரிப். எதனால? காரணமாக, டியூ டு. காரணமாக அப்படின்னா டியூ டு தி மோசமான காலநிலை காரணமாக. டியூ டு தி மோசமானன்னா என்னது? பேடு. காலநிலைனா
weather. நாங்கள் மோசமான காலநிலை காரணமாக பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. We had to cancel the trip due to the bad weather. ஓகே, அடுத்தது நீ கடந்த வாரம் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. நீ you had to work overtime. என்ன அர்த்தம்? யூ ஹேட் டு ஒர்க்னா வேலை செய்கிறது. எப்போ? அதிக நேரம் வேலை செய்கிறது என்ன? ஓவர் டைம். எப்போ? லாஸ்ட்டு, கடந்த வாரம். அப்போ லாஸ்ட் வீக்கில் வேலை செஞ்சான். அவள் தன் பெற்றோரை சந்திக்க வேண்டி இருந்தது. அவள்னா என்ன? she had to சந்திக்க அப்படின்னா visit her parents. தன் பெற்றோர்னா என்ன? parents. her தன் வேண்டியிருந்தது. அவள் தன் பெற்றோரை சந்திக்க வேண்டியிருந்தது. she had to visit her parents. ஓகே, மழை காரணமாக நாங்கள் காரை நிறுத்த வேண்டியிருந்தது. we நாங்கள்னா என்ன? we had to stop the car. ஸ்டாப்னா என்னது? நிறுத்துறது. ஸ்டாப் தி எதை நிறுத்தியிருக்காங்க? காரை. ஸ்டாப் தி கார் டியூ டு எது காரணமாக? டியூ டு ரெயின், மழை காரணமாக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை மறுபடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இது. ஹேட் டு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஹேவ் டு ஹேஸ் டு பார்த்ததுனால இது ரொம்பவே நல்லாவே புரியும். அதனால் இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எழுதி விடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ.